Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நான் சில க்ளீனிங் ஐடியாஸ் வித் லெஸ் எஃபர்ட் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பொட்டேட்டோ ஆனியன் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அது எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற அந்த பொட்டேட்டோவோ ஆனியனோ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் தனியாக எடுத்துகிட்டு அது ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதெல்லாம் திரும்ப ஸ்டாக் பண்ணுறேன். சம்டைம்ஸ் இந்த ஆனியன் ஸ்டாண்ட்லாம் நம்ம ரொம்ப ரேராக தான் க்ளீன் பண்ணுவோம்ல. ஸோ நானுமே அடிக்கடி க்ளீன் பண்ணுறதில்ல. அப்போ அதில் நிறைய டர்ட்லாம் ஃபார்ம் ஆகும் அண்ட் சம்டைம்ஸ் ரஸ்ட் கூட ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டிஷ்யூ நம்ம கோகோனட் ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு அது வச்சு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ ரஸ்ட்டு சீக்கிரமாக வராது. ரஸ்ட்டு வரவே வராமல் இருக்கிறது கூட இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ரஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா கூட நம்ம அந்த இடத்துல கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுறலாம் அந்த ஆயிலை. இப்போது லைட்டாக ரஸ்ட் இருக்குது. ஸோ அது மேலே இன்னும் கொஞ்சம் நான் கோகோனட் ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு அந்த டிஷ்யூ வச்சு நான் நல்லா அழுத்தி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ரஸ்ட்டெல்லாம் நல்லாவே கிளியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ சூப்பர் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் கிச்சன் டவலோ இல்லைனா இது மாதிரி இப்போது இந்த கிச்சன் ரோல் ஷீட்ஸ்லாம் வருதுல்ல, ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது இன்னுமே நம்ம சேஃப்கார்ட் பண்ணலாம் அந்த ரஸ்ட்லாம் வராமல். ஸோ இது நான் என்ன பண்ணுவேன்னா, முன்னாடிலாம் கீழே அந்த லாஸ்ட்டு போர்ஷனில் மாத்திரம் தான் நான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இப்போ நான் அந்த இந்த 3 லேயர் ஸ்டாண்ட். ஸோ 3 லேயர்லையுமே இந்த மாதிரி போட்டால் ஐ திங்க் இன்னுமே நல்லா மெயின்டைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஆனியன்ஸ்லாம் அதில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேப்பர் பிளேட் மாதிரி எடுத்து அதில் நான் கார்லிக் தனியாக வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த மிடில் ஷெல்ஃப்லேயும் அந்த கிச்சன் லைனர் போட்டாச்சு. ஸோ இந்த கிச்சன் லைனர் நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். இந்த ஆனியன் ஸ்டாண்ட்னே இல்லை, ஸோ நம்ம ஷெல்ஃப்லாம் இருக்குல்ல, ஸோ கிச்சனில் கேபினட்ஸ் இருக்குல்ல, அதிலலாம் கூட போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ இப்போ நான் இதில் என்னோடய ஆஸ் யூஷுவல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இந்த பொட்டேட்டோஸ், அதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோ, அப்புறம் இந்த சேப்பங்கிழங்கு, இதெல்லாம் வெளில வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஆனியன் ஸ்டாண்டில் நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாண்டில் எனக்கு இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குன்றதுனால நம்ம சில ஃப்ரூட்ஸ்லாம் வெளியில் வைப்போம்ல, ஸோ அதையும் நான் இதுலேயே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த பனானா, அப்புறம் சம்டைம்ஸ் ஆப்பிள் கூட வெளில வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாத்தையும் மேலே வச்சாச்சு. இப்போது இந்த ஆனியனோட தோலோ கார்லிக்கோட தோலோலாம் கீழே விழாமல் இந்த கிச்சன் லைனர்லேயே விழும். அது ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச அண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற கிச்சன் க்ளீனிங் ஹேபிட்ஸில் ஒன்று என்னென்னா, நான் குக் பண்ணும்போதே அப்படியே சைடில் என்னென்ன எக்ஸ்ட்ரா க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டே வந்துடுவேன். சில பேர் கேட்டிருந்தீங்க, வீட்டில் மெய்டு இல்லை அப்படின்னா நம்மளே தனியாக மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா கிச்சன் வீடெல்லாம் எப்படி க்ளீனாக வைக்கிறது அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எஃபெக்டிவ் மெத்தட் பார்த்திங்கன்னா இதுதான். கண்டிப்பாக கிச்சனை 24 மணி நேரமும் நம்ம க்ளீன்லாம் பண்ணிகிட்டே இருக்கவே முடியாது கண்டிப்பாக. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அது குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு டைம் கிடைக்கும்ல, ஒரு 45 மினிட்ஸ் கிடைக்கும், இல்லைனா 1 hour கண்டிப்பாக கிடைக்கும் அந்த சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அந்த டைமில் எக்ஸ்ட்ரா இருக்கிற வெசல்ஸோ, அதுக்கப்புறமா நம்ம காய்கறிலாம் அங்கங்கே போட்டு வச்சுருக்கோம், நம்ம காயெல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையுமே நான் அந்த ஒரு 1 hourலாம் நம்மளுக்கு ரொம்பவே அதிகம், அவ்வளோ நேரம்லாம் எடுக்கவே எடுக்காது. 10 to 15 minutes இருந்தது தான் எல்லாமே க்ளீனாக வச்சிடலாம். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். இன்னொரு பெஸ்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சு அதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் அதை உடனே எடுத்து வைக்கிறதுக்கு கண்டிப்பாக யோசிப்பேன். மோஸ்ட்லி நைட் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்னா மார்னிங் எடுத்து வச்சுருவேன். எஸ், எனக்கு அந்த வேலை பிடிக்கவே பிடிக்காது. இந்த மார்னிங் எழுந்து இந்த பாத்திரம் எடுக்கிற வேலை எனக்கு சீரியஸ்லி பிடிக்காது. இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி லஞ்ச் குக் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் கூட எனக்கு டைம் இருந்ததுன்னா அப்போ கூட நான் இந்த பாத்திரம்லாம் அங்கங்கே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வித் லெஸ் எஃபர்ட்டில் பண்ணுற ஒர்க்கெல்லாம் நம்ம அப்படியே முடிச்சிட்டோன்னா நம்ம கிச்சன் கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். மோஸ்ட்லி கிச்சன் மெஸ்ஸியாக இருக்கிற லுக் எப்போ கிடைக்கும்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாமல் ஸ்பூன்ஸ்லாம் அங்கங்கே எடுத்து வைக்காமல் இருக்கும்போது மட்டும்தான் அங்கங்கே ஒரு மாதிரி செதறின மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் நான் முடிக்க ட்ரை பண்ணுவேன். அண்ட் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கவுண்டர் டாப்பும் அப்பப்போ க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அந்த மசாலாஸ் தான் பாதி மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கவுண்டர் டாப்பில். ஸோ அதுவுமே நான் குக் பண்ணும்போதே அந்த ஒர்க்கெல்லாமும் பண்ணிடுவேன். ஏன்னா இதுக்கப்புறமா நான் அந்த மசாலாஸ் யூஸ் பண்ண போகிறதுலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபுல் குக்கிங் முடிக்க போகிறேன்னா ஸோ இந்த ஒர்க்கையும்
நான் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். இங்கே வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் அண்ட் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப கம்மியாக 1 ட்ராப் இல்லைனா 2 ட்ராப்ஸ் ஆஃப் டிஷ்வாஷ் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு க்ளீனிங் ஐடியாவில் ஒன்று வந்து நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது. ஃப்ரிட்ஜுன்னா ஃபுல்லாலாம் நான் அடிக்கடி க்ளீன் பண்ண மாட்டேன். 2 வீக்ஸ் ஒரு வாட்டி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 20 days ஒரு வாட்டி தான் நான் க்ளீன் பண்ணுவேன். பட் இந்த வெஜிடபிள் ட்ரேலாம் வந்து பயங்கர நாஸ்தி ஆகிடும் ஒரே வாரத்தில் எல்லா வெஜிடபிள்ஸும் அதில் வைக்கிறதுனால. ஸோ இந்த க்ளீனிங் ஐடியா வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்ம 2 வாரம் இல்லைனா 3 வாரத்துக்கு மேலே கூட ஓரளவு க்ளீனாக தான் எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பேக்கிங் சோடா மட்டும் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது டூத் ப்ரஷ் இருக்கும்ல, ஸோ அது மட்டும் வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த வெஜிடபிள் ட்ரேலெல்லாம் வந்து நிறைய கேப்ஸ் இருக்கும்ல, ஸோ அங்கே தான் வந்து நம்மளோட இந்த வெஜிடபிள்ஸோட அந்த டர்ட்டெல்லாம் போய் கண்டிப்பாக சேர்ந்துரும். ஸோ இதை வந்து நம்ம எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா பேக்கிங் சோடா போட்டு அந்த கேப்ஸ்லலாம் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிடுறேன். இது நல்லா ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு என்ன டிப்புங்கிறது பார்த்துடலாம். கிச்சனில் வந்து 2 இடம் மட்டும்தான் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். கவுண்டர் டாப், அதுக்கப்புறம் இந்த சிங்க் ஏரியா. ஸோ இந்த சிங்க் ஏரியா வந்து எப்போவுமே சூப்பர் க்ளீனாக இருக்கிறதுக்கு பேக்கிங் சோடா போட்டு இப்போ நான் ஊற வச்சிடுறேன். ஒரு 1/2 hour ஆகட்டும். இப்போது என்னோடய வெஜிடபிள் ட்ரே வந்து நல்லா ட்ரை ஆகிருக்கு. இதுக்கும் வந்து நான் கிச்சன் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் அந்த பொட்டேட்டோ ஸ்டாண்டுக்கு யூஸ் பண்ண அதே கிச்சன் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதில் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். பட் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணும்போது லைட்டாக தண்ணி பட்டாலே ரொம்ப அது வந்து ஊறின மாதிரி ஆகிடும்ல. ஸோ அதை அடிக்கடி நம்ம எடுத்து மாற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த கிச்சன் லைனர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால இந்த வெஜிடபிள் ட்ரே வந்து எனக்கு அடிக்கடி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எப்போவுமே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து நான் இப்போ தான் கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த டிப் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது வெஜிடபிள்ஸ் கொட்டினா கூட அதுக்குள்ளேயே தான் கொட்டும். ஸோ நீட்டாக தான் இருக்குது. நம்ம அதை மட்டும் எடுத்துகிட்டு வேறு லைனர் போட்டுடலாம், இல்லைனா இது கூட வாஷ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நான் சொன்ன 1/2 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இந்த க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு வந்து நான் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த பேக்கிங் சோடா வந்து நல்லாவே ரியாக்ட் ஆகிருக்கும். அந்த சிங்க் ஏரியாலலாம் நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல, ஸோ அதில் வந்து நான் நல்லா டீப் க்ளீனிங் பண்ணுறேன். டூத் ப்ரஷ்ஷே போதும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து தேய்ச்சிடுறேன் சிங்க் ஏரியாவை. நெக்ஸ்ட் வந்து டேப்புக்கெலாம் நான் ஒரு ஆல் சர்ஃபேஸ் க்ளீனர் யூஸ் பண்ணுறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆல் சர்ஃபேஸ் க்ளீனர் யூஸ் பண்ணி நான் என்னோடய டேப் ஃபுல்லாக க்ளீனாக நல்லா வாஷ் பண்ணிடுறேன். இந்த ஆல் சர்ஃபேஸ் க்ளீனருக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வந்து வினிகர் பேக்கிங் சோடா. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நல்லா ஈக்குவல் போர்ஷனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி இருந்தால் கூட நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 10-15 minutes ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா புது டேப் மாதிரி ஆகிடும். இப்போது பேக்கிங் சோடாலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நான் தண்ணி விட்டு திரும்ப ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி க்ளீனிங்லாம் பண்ணும்போது கிச்சன்னு மட்டும் இல்லை, வீடெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுவோம்ல, அப்போல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அவுட்புட் ஒன்று பார்ப்போம்ல, நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ வந்து அந்த ஃபீல் வந்து சான்ஸே இல்லை, ஜாலியாக இருக்கும். அது பார்க்கும்போது நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கும். எனக்குலாம் அந்த சாதித்த ஃபீல் எனக்கு வேணுன்றதுக்காகவே நான் அடிக்கடி க்ளீன் பண்ணணுன்னு நினைப்பேன் அண்ட் க்ளீனும் பண்ணுவேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஏதாவது இந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து நான் நல்லா ஹாட் வாட்டர் கொதிக்கிற தண்ணி வந்து போர் பண்ணி விட்டுருவேன். அப்போ வந்து எதாவது பிளாக்ஸ் இருந்ததுனாலோ இல்லைனா ஏதாவது பேட் ஆர்டர் இருந்ததுனாலோ கண்டிப்பாக கிளியர் ஆகிடும்.
நெக்ஸ்ட் வந்து ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் க்ளீனிங் ஐடியா அப்படின்னு கூட நான் இது சொல்வேன். நம்ம வந்து யூஸ்வலி இந்த லெமனோட ஜூஸ் எடுப்போம். ஆனால் அந்த லெமன் தோல் வந்து நான் யூஸ்வலாக எதுக்கும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் எக்ஸப்ட் ஃபார் க்ளீனிங். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லெமனோட தோலை நல்லா கிரேட் பண்ணிவிட்டு சில க்ளீனிங் ஐடியாஸ்லாம் இதில் பண்ணலாம். நம்ம இந்த லெமனோட தோலை வந்து கிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் இப்போது எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். நம்மக்கிட்ட வேஸ்ட் விக்ஸ் பாக்ஸோ இல்லைனா ஏதாவது குட்டி பாக்ஸ் ஏதாவது இருந்ததுனாலோ அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் இந்த லெமன் ஜெஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நான் அப்படியே ஒரு ஓரமாக வைக்கிறேன். அதில் என்ன பண்ண போகிறேங்கிறதும் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மிச்சம் இருக்கிற இந்த லெமன் ஜெஸ்ட் இருக்குல்ல, இதில் வந்து 1 ஸ்பூன் அரிசி 2 ஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா இந்த 3த்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது சடனாக நம்ம வெளில போகும்போதோ நம்ம எங்கேயாவது பிளான் பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த மாதிரிலாம் போகும்போது வாட்டர் பாட்டில்ஸை வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து வாட்டர் பாட்டிலில் கிளம்பும்போது அதில் ஒரு லிக்விட் சொல்யூஷன் எதாவது யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகும். நம்ம கிளம்புற அவசரத்தில் நம்ம அது கண்டிப்பாக அந்தளவுக்கு க்ளீனாக கூட நம்ம க்ளீன் பண்ணியிருப்போமான்னு தெரியாது. இப்போ வந்து இதுக்கு நான் என்னென்ன கைண்ட் ஆஃப் பாட்டில்ஸ் வாஷ் பண்ணுறேன்றதையும் நான் காமிக்கிறேன். நான் வந்து பிளாஸ்டிக் பாட்டில், ஸ்டீல் பாட்டில், கிளாஸ் பாட்டில் எல்லாமே வந்து நான் இது யூஸ் பண்ணி ஒரு அவசரத்துக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஷேர் பண்ணுறேன். இந்த டிப் வந்து ஒரு சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தீங்க எப்படி பாட்டில் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு. இப்போது இந்த மிக்சர் இருக்குல்ல, இதை வந்து நான் எல்லா பாட்டில்ஸ்லையும் ஃபில் பண்ணி அந்த பாட்டில் ஃபுல்லாக தண்ணியும் வந்து ஃபில் பண்ணி 2-3 வாட்டி ஷேக் பண்ணி நான் அப்படியே வச்சிடுறேன். இப்போது இந்த வாட்டர் பாட்டில்ஸ்லாம் டர்ட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணவே கூடாது. சோப் சொல்யூஷனுக்கு தான் கண்டிப்பாக ஷிஃப்ட் ஆகணும். பட் என் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து நான் அடிக்கடி க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பேன். பட் அவசரத்துக்கு கிளம்பும்போது சோப் சொல்யூஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பண்ணும்போது நம்ம பாட்டில்ஸில் இருக்கிற அந்த பேட் ஆர்டரை கூட இந்த லெமன் ஜெஸ்ட் யூஸ் பண்ணுறது, பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறதுலாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடும். நம்ம வந்து ஆயில் பாட்டில்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கூட நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் வாட்டர் ஃபில் பண்ணி நான் அப்படியே வைக்கிறேன். ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour கழிச்சும் நான் எடுத்து க்ளீன் பண்ணிப்பேன். நம்ம கிளம்பும்போது இதெல்லாம் பண்ண டைம் இருக்காது அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக கூட நல்லா 2-3 வாட்டி ஷேக் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் 2-3 times வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாட்டில்ஸ்லலாம் வந்து நெக் போர்ஷனை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம சாதாரண டூத் ப்ரஷ் இருக்குல்ல, அது கூட நான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவேன். நம்மளே அவசரமாக கிளம்புறோன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் கிளம்பும்போது எப்படி லெமன் தோலெல்லாம் உட்காந்து கிரேட் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக கேட்பீங்க, திட்டுவீங்க. அதுக்கு வந்து நான் லெமன் தோலியை வந்து முன்னாடியே கிரேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுக்கலாம். இந்த லெமன் தோலி வந்து நம்ம கிரேட் பண்ணி 2 weeks வரைக்கும் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நடுவில் எப்பயாவது டைம் இருக்குது 5 minutes 10 minutes அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கும் நிறையா விஷயத்துக்குலாம் வந்து இந்த லெமன் பீல், இந்த லெமன் ஜெஸ்ட் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பை த வே நம்ம அதை தோலில் வந்து வேஸ்ட் பண்ணாமல் தூக்கியும் போடாமல் யூஸும் பண்ணுறோம். இப்போது இந்த விக்ஸ் பாக்ஸில் நான் போட்டு வச்சுருந்த அந்த லெமன் ஜெஸ்ட்டில் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். எந்த எசென்ஷியல் ஆயில் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பயங்கர சூப்பரான ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அந்த ரூம்லேயே க்ரியேட் பண்ணும். இது வந்து 1 to 2 days வரைக்கும் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் கிச்சனில் இருக்கும். சிங்கோட கார்னரில் வைக்கிறதுனால குட்டி குட்டி பூச்சிலாம் வராமல் கூட அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் வந்து நம்ம கிச்சன் ஷெல்ஃப்ஸ்லாம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோன்றது கூட. இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ஸ்லாம் வந்து நான் அங்கங்கே வைக்கிறதுனால அது பார்க்குறதுக்கும் மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஆர்கனைஸ்ட் லுக்கே இருக்காது. நான் மெயின்லி வந்து மார்னிங் எழுந்து ஏதாவது அரைக்கணும் அப்படின்னு எடுக்கும்போது எல்லாமே ஒன்று ஒன்றா கீழே விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு காம்பேக்டான பேஸ்கெட் அதுக்கேற்றாப்பில் வாங்கி அதில் வந்து இந்த மிக்ஸி ஜார்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கிச்சனை வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் லுக்கு கொண்டு வரணும், பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஸோ எங்கேயாவது ஆர்கனைசர்ஸ் வேணும்னா நம்ம அது மாதிரிலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து நம்மளுக்கே கிச்சன் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம க்ளீனாக வச்சுருக்கோம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு முக்கியமான டிப் பார்த்திங்கன்னா இந்த பிளேட் ஆர்கனைஸ் பண்ணுறது தான். இந்த பிளேட் ஆர்கனைசர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நான் கவுண்டர் டாப்பில் கூட வைக்கலாம், இந்த ஷெல்ஃப்லலாம் கூட உள்ளே வந்து வெளில தெரியாத மாதிரி கூட கபோர்டில் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறையா பிளேட்ஸ் வைக்க முடியும் அண்ட் எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் ஐடியா ஃபார் மிரர் கிளீனிங். மிரரும் வீட்டில் வந்து அடிக்கடி அழுக்காயிடும் அண்ட் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா கையெல்லாம் அதில் வச்சு இன்னும் அது வந்து அழுக்காயிடும், ஃபேஸே தெரியாத அளவுக்கு சம்டைம்ஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து நான் வினிகர் அண்ட் வாட்டர் இந்த ரெண்டும் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கப் வினிகர் 1/2 கப் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மைக்ரோஃபைபர் கிளாத் ஏதாவது இருந்தால் அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். டாப் டு பாட்டம் தான் வரணும் அண்ட் சர்க்குலர் மோஷன்ஸில் க்ளீன் பண்ணால் அது வந்து திட்டாக தெரியும்ல. ஸோ எஸ் மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதே மாதிரி கார்னர்ஸ்லாம் வந்து க்ளீன் ஆனோம் அப்படின்னா இதுக்கு கூட நம்ம டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி தொடச்சிட்டு ரெண்டாவது வாட்டியும் நான் வந்து மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு திரும்ப மேலேருந்து கீழே க்ளீன் பண்ணிக்கிறேன். பயங்கரமாக பளிச்சுன்னு புது மிரர் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம எல்லா மிரர்லேயுமே யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ வினிகர் வாட்டர் வந்து ரொம்ப ஈஸிலி அவைலபிள். நம்ம வார்ட்ரோப் மிரர்ஸ், அதுக்கப்புறம் வாஷ்ரூம் மிரர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு, கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் கிளாத்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், மைக்ரோஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஹாட் வாட்டரில் பேக்கிங் சோடா போட்டு ஒரு 1 hour இல்லைனா 1/2 hour வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணிட்டோன்னா அந்த பேட் ஆர்டர்லாம் போயிட்டு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ பேசிக்லி வந்து நம்ம இந்த கிச்சன் க்ளீனிங் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து பேக்கிங் சோடா, வினிகர், வாட்டர் இந்த 3 சொல்யூஷன் தான் மாற்றி மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் வீடை எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவீங்க, ஏதாவது டிப்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அந்த மாதிரி க்ளீனிங் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். until then take care, bye bye.